போடுங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் சுவாமி பார்த்துருக்கீங்களா? ஹவ் யூ சீன் காட்? வந்து ஜனலாம் எப்படி இருக்கா? அதை தான் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா மேனிஃபெஸ்டேஷன்ன்றா. அண்ட் வெல்கம் டு மை நியூ vlog. So today I am in the ground floor and my mother-in-law is going to cook, is going to make a mango pickle. என்னதுமா அது? மாங்காய் துண்டம். It's a cut mango pickle. So and she is also going to tell you whether she has seen the God or something related to God, and is God there in our world, and do we trust God? So such kind of conversation is going to happen, so stay tuned and watch. Ma vaanga, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லணும். இப்போ வாங்க வாங்கம்மா. So she has told me a lot of stories about Trichy Akhilandeshwari temple. She looks, see, she has kept everything ready. I'm waiting for her. அப்படியே போட்டுட்டே நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. ஆமாம் போடுங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் சுவாமி பார்த்துருக்கீங்களா? Have you seen God? ஆமாம், கண்டிப்பாக. Do you trust God? God இருக்காரா? Is God there? கண்டிப்பாக இருக்கார். She says yes. ஆமாம். Okay. என்னோட இதில் இவ்வளோ இதில் நான் பார்த்துட்டேன். கண்டிப்பாக நம்ம கேட்டதை சக்ஸஸாக நடத்தி கொடுத்துருக்கேன். ஓகே, சொல்லுங்கள், இந்த ஸ்டோரி சொல்லுங்கள். நீங்கள் அகிலாண்டேஸ்வரி அம்மன் பற்றி சொல்லியிருக்கீங்களே. அகிலாண்டேஸ்வரி கோவிலில் நான் ராத்திரி 12 மணிக்கு நம்ம படுத்து தூங்கும்போது உள்ளே இருப்பார், கால் கேட்காது. அதனால மேல் தின்னான்னு இருக்கும். அதில் பட்டுல ஜெல் சத்தம் கண்டினியூஸாக கேட்டுனே இருக்கும். ரோடு முழுக்க நடக்கிறது. அம்மன் வந்து ராத்திரி வந்து வீதியில் வந்து ஜனலாம் எப்படி இருக்கா, ஜனங்கள்லாம் எப்படி சௌக்கியமாக இருக்கலாம், பார்க்கறதா வருவான்னு சொல்லுவாள். அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஆனால் கண்ணுக்கு தெரியுமானா யாரும் திறந்து பார்க்க மாட்டோம். ஓ, அப்புறம் எப்படி அந்த மாதிரி எந்த சவுண்ட் அது டெய்லியுமே கேட்குமா? வில் தட் கண்டிப்பாக கேட்கும். ஓ, அப்புறம் அந்த சின்சியர் ப்ரேயர் பற்றி சொல்லுவீங்களே, எப்போவுமே ப்ரே பண்ணணும். ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது இங்கே கூட ஒருத்தருடைய ஸ்டோரி சொல்லுவீங்களே. இங்கே ஒருத்தர் நம்ம இவங்க ஷைலா அப்பா, அவரோட ஸ்டோரி ஏதோ அவங்க. ஆமாம், அவள் வந்து நான் வந்து எனக்கு வந்து நம்ம ஹிந்துஸ் தான் வசதி, மிச்ச கேஸ்ட்டு மட்டும் நான் நினச்சிக்கிறோம் கிடையாது. ஆமாம், அந்த கிறிஸ்டியனோட ஒருத்தர் நான் நேராக இது பண்ணியிருக்கேன். அவர் ஆஸ்பத்திரி புக்கு ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அம்மா உடம்பு சரியில்லை வந்தார். இவரே கிட்னி சரியில்லாதவர் தான், டயாலிசிஸ் பண்ணிக்கிறவர். ஆனால் அவரோட டைரியில் எங்கள் அம்மா போகணும், அடுத்தது எங்கள் அக்கா போகணும். ஓகே, அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். ஆமாம், அடுத்தது நான் போகணும்னு எழுதியிருந்தார். அதே மாதிரியே வரிசையாக நடந்துருந்துடலாம். அதே மாதிரி முதல் மாதம் அம்மா, அடுத்த மாதம் அக்கா, அடுத்த 3ஆம் மாதம் இவர். ஓ, அவர் வந்து என்ன முடியலைனாலும் ராத்திரி 9 மணிக்கு ப்ரேயர் பண்ணாமல் படுத்துக்க மாட்டார் நைட்டு. ஓ, அவர் டெய்லி. ஆமாம் ஆமாம், டெய்லி நைட்டு. ஆமாம், அதை தான் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா மேனிஃபெஸ்டேஷன்ன்றா, அஃபர்மேஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ன்றா. அப்படின்னா என்னென்னா நைட்டில் வந்து முன்னாடி என்ன எழுதி வச்சுட்டு நம்ம படுத்துக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்குங்கிறா. அவர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கார், ப்ரேயர் பண்ணாமல் நான் படுக்க மாட்டேன்மா. அவர் டயாலிசிஸ் பேஷண்ட்டு, வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ண அவருக்கு. செஞ்சாலத்தில் போய் பண்ணிட்டு வருவார் அந்த அம்மாவை அவரும். அப்போ நான் வந்து எவ்வளோ நாளைக்கு அவளுக்கு பணம் வந்து ஆட்டோ முதல்ல பஸ்ஸில் போயிருந்தாரு. அப்புறம் ஆட்டோ போக சொன்னேன்னா போனார். தேனியில் நான் எவ்வளோ நாளைக்கு நான் ராத்திரி பணம் வந்து கொடுத்துருக்கேன். அவரோட சின்சியர் ப்ரேயர் அப்படியே நடந்தது. சின்சியராக நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிருந்தே ப்ரேயர் பண்ணினா கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், அது கரெக்டு. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சின்சியர் ப்ரேயர் பற்றி இன்னும் நிறைய பேசணுமா நீங்கள்? ஓகேவா? இது கட் மேங்கோ பிக்கிள். என்ன சொல்லுங்கம்மா, இது என்னென்ன பண்ணீங்க இப்போது? இதோ கடகடன் போட்டிங்களே, சொல்லவே இல்லையே. நல்லா எடுத்து வச்சுருந்தேன், உங்கள்கிட்ட காமிச்சேன். அப்படியே போட்டேன். உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வெந்தய பொடி, உப்பு, காஞ்ச மிளகா பொடி, அதாவது வரட்டு பொடி, மிளகா பொடி, கொஞ்சம் வெல்லம், ஓகே, ஜாகரி, அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு வெடிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். அவ்வளோதான். ஓகே,
இது வெள்ளத்தில் தண்ணி விட்டுன்றோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அது சாப்பிடும்போது உப்பு முழுப்பு திருப்பமாக இருக்கும். அதுவும் தோட்டாப்புளி மாங்காயில் தான் சூப்பராக இருக்கும் அது. ஓகே. அது சீசன் தீர்ந்து போடுறதுன்ட்டு நான் இன்றைக்கி வாங்கி போட்டுருக்கேன். ஷூர். ஓகேம்மா, சரிம்மா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. இந்த பாருங்க, பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.